வணக்கம். இன்று ஏப்ரல் மாதத்தின் 18ஆம் தேதி சனிக்கிழமை. இலங்கையின் முக்கியமான செய்திகள், அதுபோல சர்வதேச ரீதியில் எதிர்பார்க்கப்படுகின்ற ஈரான் ஹோர்முஸ் நீரிணை பற்றிய முக்கியமான செய்திகள், டொனால்ட் ட்ரம்பின் அறிவிப்புகள் ஆகிய விடயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். இது மட்டுமல்லாமல் இன்றைய செய்திகளில் இப்பொழுது அதிகம் நோக்கப்படுகின்ற, எங்கள் மக்களாலும் அதிகமாக ஆர்வத்தோடு பார்க்கப்படுகின்ற தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் பற்றிய கருத்து கணிப்புகள் பற்றிய விடயத்தையும் கொண்டு வருகிறேன். இப்போதெல்லாம் இந்த ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் தாக்குதல்கள் ஆரம்பித்த பிறகு அனைவரது கவனமும், இல்லாவற்றால் அதிகமானோரின் கவனமும் இப்பொழுது ஈரான் பக்கம், ஹோர்முஸ் நீரிணை பக்கம் என்ன நடக்கிறது, அமெரிக்காவின் தாக்குதல்கள் எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றன, அந்த யுத்தம் பற்றிய விடயங்கள், அதுபோல எரிபொருள் பற்றிய விடயங்கள் பற்றி தான் அதிகமான அக்கறையோடு இருப்பதன் காரணமாக இலங்கை செய்திகளில் போதிய அளவு கவனத்தை செலுத்த முடியாமல் இருக்கிறது போல தெரிகிறது. என்றாலும் நான் என்னுடைய இந்த ஏஆர்வி லோஷன் நியூஸ் தொகுப்பிலே மறக்காமல் இலங்கை பற்றிய முக்கியமான செய்திகளுக்கு தனியான இடத்தை கொடுத்த பிறகுதான் இந்த சர்வதேச செய்திகளை கொண்டு வருவது வழக்கம். அமெரிக்கா மற்றும் ஈரான், இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், இல்லாவிட்டால் இப்பொழுது ஈரான் நடத்தி வருகின்ற இந்த ஹோர்முஸ் நீரிணை பற்றிய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள், அதுபோல் இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தி வருகின்ற தாக்குதல்கள் குறித்து எப்போதும் அது குறித்த முக்கியமான செய்திகள் வரும்போது ஏஆர்வி லோஷன் நியூஸ் என்ற ஃபேஸ்புக் தளத்திலும் பதிவிட்டு வருவது வழக்கம். இன்றைய செய்திகளிலும் இலங்கையில் இன்று நேற்று நடந்த சில முக்கியமான விடயங்களை கொண்டு வரப்போகிறேன். அதுபோல ஹோர்முஸ் நீரிணையின் பிந்தி கிடைத்திருக்கின்ற தரவுகள் குறித்த முக்கியமான விவரங்களை கொண்டு வர வேண்டும். இதில் முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் பொய் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி தங்களது இந்த அணுச்சரிவாக்கல் பற்றிய விடயத்தை பற்றி ஈரான் போட்டு உடைத்திருக்கிறது. அதேவேளை ஹோர்முஸ் நீரிணையை தாங்கள் நேற்று திறந்தது, இன்று மறுபடி மூடியிருக்கிறோம் என்ற அறிவித்தலையும் ஈரான் கொண்டு வந்திருக்கிறது. இது நான் நேற்று என்னுடைய செய்திகளை முடிக்கும் போது, இல்லாவிட்டால் இன்று அதிகாலை விடையில் அந்த செய்திகளை தந்து முடிக்கும் போது சொன்ன ஒரு முக்கியமான விடயம், அமெரிக்கா தன்னுடைய கடல் முற்றுகையை இப்போதைக்கு தளர்த்தாது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 100% உடன்பாடு எட்டப்படும் வரை தாங்கள் இதை நிறுத்தப் போவதில்லை, இந்த முற்றுகையை நிறுத்தப் போவதில்லை என்று அமெரிக்கா அறிவித்திருந்தது. இதற்கு பதிலடியாக ஈரான் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், இது சமாதான நோக்கிய நகர்வை பற்றிய விடயங்களை ஐயப்படுத்தும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். இப்போது ஈரான் அதைத்தான் மையமாக கொண்டு வருகிறது. அமெரிக்கா தன்னுடைய முற்றுகையை தடுத்தும் வரை தாங்கள் ஹோர்முஸ் நீரிணையை மூடி வைக்கப் போகிறோம், இது மட்டுமல்லாமல் அந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கின்ற கப்பல்களை தாங்கள் சுடப்போகிறோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறது. என்று துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கிச்சூடுகள் பற்றிய பல்வேறு குழப்பங்கள், புதிய தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதை பற்றி விவரமாக சொல்கிறேன். மறுபக்கம் தமிழக சட்டசபை தேர்தல், இது குறித்து உங்கள் மத்தியில் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது? நான் இதை பற்றி மேலோட்டமாகத்தான் இதுவரைக்கும் செய்திகளில் கொண்டு வந்திருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், எங்களை விட இந்த செய்திகளை பற்றி அதிகமாக கவனம் செலுத்தி ஆழமாக ஆராய்கின்ற தமிழக செய்தியாளர்கள் பல பேர் தமிழிலே அந்த செய்திகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களது மக்களது செய்திகள், இலங்கை பற்றிய செய்திகள், இல்லாவிட்டால் இலங்கையின் பொருளாதாரத்தையும் உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய சர்வதேச செய்திகளுக்கு அதிகளவான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று யோசித்தேன். ஆனால் இன்று வெளியாக இருக்கின்ற தமிழகத்தின் தேர்தல் குறித்த இந்த கருத்து கணிப்புகள் பற்றி நிச்சயமாக ஒரு சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்று யோசிக்கிறேன். அதுபோல் உங்களுக்கு இருக்கின்ற ஆர்வம் குறித்து தான் நான் என்னுடைய அடுத்த செய்தி பகிர்வுகளை இந்த தமிழ்நாட்டு தேர்தல் குறித்து கொண்டு வரலாம் என்று யோசித்திருக்கிறேன். அதுக்கு உங்களுடைய கருத்து பகிர்வுகள் எனக்கு தேவைப்படுகின்றன. இவ்வளவு தூரம் ஆர்வம், இது குறித்து பார்வையை நாங்கள் செலுத்த வேண்டுமா? இப்போது 4 முறை போட்டி என்று சொல்லி கருதப்படுகிறது. இம்முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிகள், அதிமுக என்று சொல்லப்படுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிகள், நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம், இந்த 4 தரப்புகளுக்கு இடையில் இம்முறை மோதல். கருத்து கணிப்புகள் என்ன சொல்கின்றன என்று சுருக்கமாக இந்த செய்திகளிலே பார்க்கலாம். உங்களது கருத்துக்களின் அடிப்படையில் அதிகமானோர் ஆர்வப்பட்டால், அதை பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை இந்த ஏஆர்வி லோஷன் நியூஸ் வழியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆர்வப்பட்டால், தொடர்ந்து வரும் நாட்களில் 23ஆம் தேதி தேர்தல், 4ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும். எனவே 23ஆம் தேதிக்கு முதல் அதை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பை கொண்டு வரலாம். இப்போது விரிவான சர்வதேச செய்திகள், அதுபோல தமிழ்நாட்டு தேர்தல்கள் கருத்து கணிப்புகள் பற்றி பார்ப்பதற்கிடையில் இலங்கை பற்றிய சில முக்கியமான செய்திகளை கொண்டு வரப்போகிறேன். நேற்று அமைச்சர் குமார் ஜெயக்கொடி, எரிசக்தி அமைச்சர் பதவி விலகியிருந்தார். அவரோடு எரிசக்தி அமைச்சின் செயலாளரும் பதவி விலகியிருந்தார். இது ஜனாதிபதி ஆணைக்குழு இப்பொழுது நியமிக்கப்பட்டு அது நடத்தி வருகின்ற விசாரணைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி என்று சொல்லி அவரால் அறிவிக்கப்பட்டுதான் ஜனாதிபதியிடம் இந்த பதவி விலகல் கையளிக்கப்பட்டது. இதை பாராட்டுகின்ற பல பேர் இருந்தாலும் இது தாமதமாக எடுக்கப்பட்ட முடிவு என்று சொல்வோரும், அதுபோல் இருவரும் கண் துடைப்பு என்று சொல்லுகின்றவரும் இருக்கின்றார்கள். நான் அதுபோல இது எவ்வாறு சட்டத்தின் ஆளுகைக்கு புறம்பாக ஜனாதிபதி நேரத்தை மினக்கெடுத்து எடுத்த ஒரு நடவடிக்கையாக இது கருதப்படக்கூடும், அதாவது இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனம் குறித்தும் சொல்கிறது. இன்று புதிய அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இப்போது சில செய்திகள் வெளியாகின்றன. அதுபோல வருகின்ற வாரத்தில் அமைச்சரவை மாற்றங்கள் நிறைய இடம்பெறப் போகின்றன. இந்த அமைச்சரவை மாற்றங்கள் சிறிது காலமாக எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. குறிப்பாக ஒரு சில அமைச்சர்கள் மீது எழுந்திருக்கின்ற அதிருப்தி, அதுபோல ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவும் இந்த அமைச்சரவை மாற்றங்களை
விரும்பி இருந்தார், தன்னுடைய சகாக்களோடு இது குறித்து ஆலோசித்திருந்தார் என்று சொல்லப்பட்டு வந்தது. இதன் அடிப்படையில் எனவே நேற்றைய நாளில் குமார ஜெயக்கொடியின் பதவி விலகல் காரணமாக வெற்றிடமாக இருக்கின்ற எரிசக்தி அமைச்சு இப்போது துறைமுகங்கள் விமான போக்குவரத்து அமைச்சராக இருக்கின்ற கலாநிதி அனுர கருணாதிலகவுக்கு வழங்கப்படலாம் என்று சொல்லி பேச்சுக்கள் அடிபடுகின்றன. இது குறித்து சிங்கள ஊடகங்கள் ஒரு சிலவற்றில் செய்திகளை பார்த்தேன். இவர் கழனி பல்கலைக்கழகத்தின் கணிதவியல் சிரேஷ்ட விரிவுரையாளராக நீண்ட காலமாக பணியாற்றிய ஒருவர். அண்மை காலத்தில் இடம்பெற்ற பதவி நிலை மாற்றங்களின் அடிப்படையில் பிமல் ரத்நாயக்கவிடம் இருந்து இந்த அமைச்சுக்கள் அவரிடம் வழங்கப்பட்டிருந்தன. எனவே அவருக்கு தான் இந்த எரிசக்தி அமைச்சு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இப்போது ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் இருந்த ஒரு சில விமர்சனங்களை நான் அவதானித்திருந்தேன். இதுபோல நேற்றைய நாளின் செய்தி காணொலியிலும் உங்களுடைய ஒரு சிலரின் கருத்துக்களையும் பார்த்திருந்தேன். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நியமித்த ஆணைக்குழு, அந்த ஆணைக்குழு குறித்த விமர்சனங்களை முன்வைத்திருந்தேன். சட்ட ரீதியாக இது நீதித்துறையின் அடிப்படையில் இந்த நீதித்துறையின் ஆளுகைக்குட்பட்ட விதமாக இடம்பெறுகின்ற விசாரணைகளை மாற்றி அதை திசை திருப்புகின்ற விதமாக, இல்லாவிட்டால் அதற்கு மாற்று ஒழுங்காகத்தான் இப்போது ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்படுவது வழக்கு. கடந்த காலங்களில் எதிர்த்தரப்பில் இருந்த வேளையில் இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி குறிப்பிட்டவர்கள் ஒருவர் இப்போது ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார் திசாநாயக்க. அவரும் அதே வழியை பின்பற்றுகின்ற அந்த அடிப்படையில் தான் அந்த விமர்சனங்களை முன்வைத்தேன். எனவே குமார ஜெயக்கொடியும் அவரது செயலாளரும் அமைச்சின் செயலாளரும் பதவி விலகி இருப்பது இப்பொழுது ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு வழிவிடுவதற்காக, எனவே அது பாராட்டப்பட வேண்டியது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இன்னும் ஒரு சிலர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இது தாமதமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, ஜனாதிபதி முன்கூட்டியே பதவி விலக்கி இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் அசோக ரன்வல சபாநாயகர் இருந்த வேளையில் தான் கலாநிதி என்பதை நிரூபிப்பதற்காக இந்த பட்டப்படிப்பு ஆவணங்களை கொண்டு வர வேண்டும், தன்னுடைய பட்டப்படிப்பு தன்னுடைய பட்டத்துக்கான ஆதாரங்களை கொண்டு வர வேண்டும் என்று இப்போது உடனடியாக சமர்ப்பிக்க முடியாது. அதை சமர்ப்பித்த பிறகு தான் தன்னை நிரூபிப்பேன் என்று குறிப்பிட்டு இப்போது வருடக்கணக்காக போகிறது, ஒரு வருடமாக போகிறது. எனவே அவர் பதவி விலகிய போதும் கூட இதே விடயத்தை தான் சொல்லியிருந்தார்கள். அவர் குற்றமற்றவர், ஆனால் தன்னை நிரூபிப்பதற்கு கால அவகாசம் கேட்டு பதவி விலகுகிறார் என்று. நேற்றைய நாளில் இடம்பெற்ற அமைச்சர்களின் ஊடக சந்திப்பிலும் சொல்லப்பட்ட விடயம் என்ன? குமார ஜெயக்கொடி குற்றமற்றவர், ஆனால் அவர் தன்னை நிரூபிப்பதற்காகவும் இந்த விசாரணைகளுக்கு இடம் கொடுக்கவும் தான் பதவி விலகுகிறார் என்று. அப்படியாக இருந்தால் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட முதலே கோப் குழு, உள்ளக கணக்காய்வு, இந்த விடயங்களை கொண்டு வர முதலே அவர் பதவி விலகி இருக்கலாம். அபராதம் விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்போது அந்த அபராதத்தோடு சேர்த்து குறிப்பாக இந்த நிலக்கரி இறக்குமதி செய்து கொண்ட அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட வேண்டிய தொகை இப்பொழுது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் என்று நாளித ஜாதேச என்று அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார். எனவே இந்த நடவடிக்கைகள் எடுக்க முதல் அமைச்சர் பதவி விலகி இருக்க வேண்டும். அதுபோல் இன்னொரு பக்கம் இப்போது அமைச்சரின் ஆதரவாளர்கள் இல்லாவற்றால் இந்த ஆட்சியின் ஆதரவாளர்கள் சொல்கின்ற மிக முக்கியமான விடயம், இதுவரை காலமும் இலங்கையின் அமைச்சர்கள் யாரும் இந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக பதவி விலகி இருக்கவில்லை, தாங்கள் பதவியை பிடித்துக் கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயம் அது உண்மையில் தவறானது. அதையும் சரியான உண்மையை வெளிப்படுத்தத்தானே வேண்டும். கடந்த கால அரசாங்கங்களிலும் இந்த 76 ஆண்டுகள் சாபம் என்று சொல்லி இப்போது தேசிய மக்கள் சக்தி அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்ற விடயம் இருக்கே, எங்கள் மக்களுக்கும் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. இலங்கை எப்போது சுதந்திரம் அடைந்ததோ அப்போதிருந்து இன்று வரை எங்களை பொறுத்தவரையில், தமிழ் பேச மக்களை பொறுத்தவரையில் இன்னும் முழுமையான சுதந்திரம் இல்லை, எங்களுக்கு முழுமையான விடிவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது வடக்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், மலையகமாக இருக்கலாம், நாங்கள் தமிழராக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் தமிழ் மொழி பேசுகின்ற அத்தனை பேரும் தமிழர். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் மொழி பேசுவோருக்கிடையே தமிழர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லி ஒரு வேறுபாடும், அதுபோல திசைகளின் அடிப்படையில் அவர்கள் வாழ்கின்ற அடிப்படையில் இன்னும் பல பிரிவினைகளையும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது தவிர்க்க முடியாத ஒன்று. சரி, எனவே எங்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு இந்த முழுமையான விடிவில்லை என்பதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். எனவே கடந்த 76 ஆண்டுகளிலும் கூட முன்னாளில் சில அமைச்சர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்ட வேளையில் அவர்கள் பின்னாளில் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டு இருந்தார்கள். தண்டனைகள் சரியான முறையில் வழங்கப்பட்டதா இல்லையா தெரியவில்லை, ஆனால் அமைச்சர்கள் பதவி விலகி இருக்கின்றார்கள். இந்த பாண்ட் ஸ்கேம் என்று சொல்லக்கூடிய பிணைமுறி ஊழல் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்ற வேளையில் ரவி கருணாநாயக்க அப்போது நிதியமைச்சராக இருந்தவர் பதவி விலகி இருந்தார். பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருந்த திலக் மாரப்பனவும் கடந்த காலங்களில் பதவி விலகி இருந்தார். இதுபோல சுகாதார அமைச்சராக இருந்த கெஹலிய ரம்புக்வெல இப்போது தண்டனைக்குள்ளாகி இருப்பவர், குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டிருப்பவர், நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டிருப்பவர், அவரது குடும்பத்தோடு சேர்ந்து ஊழல் செய்தார் என்று நிரூபிக்கப்பட்டிருப்பவர், அவரும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் பதவி விலகி இருந்தார். எனவே இதுதான் முதல் தடவை என்று சொல்வது உண்மையில் தவறானது. அதை சுட்டிக்காட்டத்தான் இந்த விடயத்தை கொண்டு வந்திருந்தேன். இதேவேளை இப்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்தில் இருக்கின்ற இன்னொரு அமைச்சர் தொடர்பாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது கடந்த காலங்களிலும் எழுந்த ஒரு முக்கியமான விடயம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான இன்னும் ஒரு புதிய விடயம் ஒன்று இன்றைய நாளில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. கொழும்பிலே ஒரு சிறப்பு அறிக்கை ஒன்று வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த சமூக மற்றும் அமைதிக்கான மையம் என்று சொல்லக்கூடிய CSR என்ற அமைப்பு வெளியிட்ட ஒரு அறிக்கையிலே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இப்பொழுது 7 ஆண்டுகள் ஆகின்றன. வருகின்ற 21ஆம் தேதியோடு 7 ஆண்டுகள்.
எனவே இந்த 7 ஆண்டுகளை முன்னிட்டு நினைவு வரி மற்றும் நம்பிக்கை 7 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிய தேடுதல் என்ற தலைப்பிலான நிகழ்விலே அருட்தந்தை ரோஹன் டி சில்வா பேசுகின்றார். அவர் சொல்கின்றார், இந்த தாக்குதல்கள் நடந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணைகள் ஒரு நேர்மறையான திசையில் நடப்பதாக இல்லை, மக்களுக்கு நம்பிக்கை தருவதாக இல்லை. ஆனால் கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய ஒரு பதவியில் இருந்த ஒருவர் இப்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் குற்றவாளிகளை அம்பலப்படுத்துகிறேன் என்று அவர் சொல்லி ஒரு வருடமாக இந்த சூழ்நிலையிலும் கூட பதவியில் இருக்கிறார். அவர் இப்போது பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருப்பவர். அந்த பிரதி அமைச்சர் அப்போது கிழக்கு மாகாண கட்டட தளபதியாக பணியாற்றியதன் காரணமாக விசாரணைகளின் வெளிப்படைத்தன்மை சரியான முறையில் இடம்பெறும் வரை இவர் பதவி விலக வேண்டும் என்ற விடயத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். கடந்த காலங்களில் கிழக்கு மாகாணத்தின் கட்டட தளபதியாக இருந்தவர், அப்போது கிழக்கு மாகாண இராணுவத்துக்கு பொறுப்பாக இருந்த மேஜர் ஜெனரல் அருணா ஜாசகர் இப்பொழுது பிரதி அமைச்சராக இருக்கின்றார். எனவே அவர் பதவி விலகி இருக்க வேண்டும். இன்று வரை அவர் பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டும் அவர் பதவி விலகவில்லை என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். எனவே இப்போது அரசாங்கத்தின் மீது மேலும் ஒரு குற்றச்சாட்டு இங்கே நீடுகிறது. இதுபோல நேற்றைய நாளில் தையிட்டியில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இதுவரை பதில் சொல்லவில்லை என்ற விடயமும் மக்களால் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனால் அந்த நில அளவையானது வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதிக்கு முதல் இடம்பெறும் என்று மாவட்ட செயலர் நேற்றைய நாளில் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார். என்றாலும் இப்பொழுது அந்த தையிட்டி சட்டவிரோத விகாரையின் விகாராதிபதி எந்த ஒரு இடத்துக்கும் சென்று இப்பொழுது சட்டவிரோதமாக இருக்கின்ற விகாரையை சட்டபூர்வமாக மாற்றுகின்ற ரகசிய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடும் என்று மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றார்கள். இந்த அச்சத்தை களைவது அரசாங்கத்தின் மிகப்பெரிய பொறுப்பு. காரணம், அரசாங்கமும் இப்போது யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாக இருக்கின்ற 3 தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்களும் தேர்தலுக்கு முதல் சொன்ன விடயங்கள் வேறு, இப்போது நடந்து கொள்வது வேறு. இதுபோல பிரதி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கடந்த வாரம் சொன்ன விடயம் வேறு, அதுக்கு பிறகு ஆளையே காணவில்லை. எனவே இந்த விடயங்கள் குறித்து மக்கள் அவதானத்தோடு இருக்கின்றார்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. நாம் கடந்த காலங்களில் இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் தலைவராக இருந்த வேளையில் அந்த திணைக்களத்தில் மேலதிகமான ஊழியர்களை நியமித்து, இதுவும் கெஹலிய ரம்புக்கோல சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். கெஹலிய ரம்புக்கோலவின் பணிக்குழாமல் ஆட்களை சேர்ப்பதற்காக ரூபவாணி பணிக்குழாமில் தேவைக்கு மேலதிகமாக ஆட்களை சேர்த்து அரசாங்கத்துக்கு இழப்பீடு ஏற்படுத்தினார் என்ற அடிப்படையில் தான் இந்த சரத் கொங்ககையே அதுபோல மேலதிக பணிப்பாளர் நாயகமாக இருந்த தேவப்பிரியா அபயசிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தார். அவர்களுக்கு பிணை வழங்கப்படுகிறது. கெஹலிய ரம்புக்கோலவின் தனிப்பட்ட ஊழியர் குழுவினருக்கு ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர் எண்ணிக்கைக்கு புறம்பாக மேலதிகமாக ஆட்களை சேர்த்து அவர்களுக்கான ஊதியத்தை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் நிதியிலிருந்து வழங்கி சுமார் 14.32 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தினார் அடிப்படையில் தான் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டிருந்தார்கள். இப்போது இவர்களுக்கு பிணை வழங்கப்படுகிறது. என்றாலும் இந்த விசாரணைகள் தொடரும் என்று அறிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் அண்மையில் கொலை கொண்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் தாலினி அவர்களது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. என்றாலும் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்தின் விரிவுரையாளரின் மரண விசாரணை அறிக்கை இன்னும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தாலினி திலீபன் அவர்கள் கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட வேளையில் அவர் தனக்கிழப்பு பகுதியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விரிவுரையாளரின் மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் இப்பொழுது விளக்கமறியலில் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த குறித்த வழக்கு கடந்த வியாழக்கிழமை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள விரிவுரையாளரின் மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் மண்டலில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணையில் விரிவுரையாளரின் சடலம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற நியாயாதிக்க பகுதியில் மீட்கப்பட்டமையினால் மரண விசாரணைகள் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது. அது தொடர்பிலான விசாரணை அறிக்கை நேற்று முன்தினம் வரையில் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கவில்லை என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இதுவேளை முதலாம் சந்தேக நபரான விரிவுரையாளரின் மருமகன் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான மூத்த சட்டத்தரணி தன்னுடைய தரப்பினர் தொடர்பில் ஊடகங்களில் தவறான செய்திகள் வெளியாகியுள்ளதாகவும் எனவே நீதிமன்றக்கு செய்தி சேகரிக்க வருகின்ற ஊடகவியலாளர்கள் தொடர்பாக பதிவேளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அங்கே வலியுறுத்தியிருக்கின்றனர். இதுபோல கடந்த வழக்கு தவணையின் போது ஊடகங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே தவறான செய்திகள் வெளியானால் அது தொடர்பாக மன்றுக்கு முறையிடுமாறு நீதிமன்றத்தின் நீதிபதி இது பற்றி கருத்து தெரிவித்திருந்தார். இதுவேளை வழக்கு மீண்டும் வருகின்ற 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் அன்றைய நாள் வரையில் இந்த சந்தேக நபர்கள் 2 பேரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் அண்மைய நாட்களில் அதிகமான விபத்துக்கள் பதிவாகி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இதுபோல நீர்நிலைகளில் ஏற்படுகின்ற விபத்துக்கள் காரணமாக பல மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன. தேதுருயா அதுபோல சேருவில பகுதியில் இடம்பெற்ற விபத்து இப்படியான பல்வேறு சம்பவங்கள் காரணமாக பல பேர் பலியாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நேற்று முன்தினம் சேருவில பகுதியில் தந்தையாரை காப்பாற்றிச் சென்ற 3 மகன்மார் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்திருந்தார்கள். இன்று இன்னும் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி கிடைத்திருக்கிறது. மகனை காப்பாற்றச் சென்ற தந்தை ஒருவர் உயிரிழந்த செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. மிக துயரமான செய்தி. இது மகன் மட்டுமல்ல, மகனோடு சேர்ந்து நீரில் விளையாடி கொண்டு நீரில் மூழ்க இருந்த ஏனைய 3 சிறுவர்களை காப்பாற்ற முற்பட்ட வேளையிலேயே அனுராதபுரம் மிகிந்தலை பகுதியைச் சேர்ந்த ஒரு தந்தையார் காலமாகி இருக்கின்றார்.
எனவே இப்படியான சம்பவங்கள் காரணமாக இந்த நீர்நிலைகளில் ஏற்பட்ட விபத்துக்களை பற்றி அவதானித்து பார்த்தால் இதுவரைக்கும் 20 பேர் அண்மைய நாட்களில் பலியாகி இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை இந்த பண்டிகை காலத்திலே தான் இந்த விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன. இதற்கு பிறகு நேற்றைய தினம் தெதுரோயா, நேற்று முன்தினம் சேருவில் ஆகிய பகுதிகளிலும் விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன. எனவேதான் மிகுந்த அவதானமாக இருக்க சொல்லி நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்திய உபஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் 2 நாள் விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகிறார். அவர் இந்த விஜயத்தின் போது தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளையும் மலையக கட்சிகளின் பிரதிநிதிகளையும் தனித்தனியாக சந்திக்க இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் சமீப காலத்தில் நடைபெற்ற உயர்மட்ட ராஜதந்திர சந்திப்புகளின் நீட்சியாகவே இந்த சந்திப்புகள் இடம்பெறும் என்றும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவை அவர் சந்திக்க இருப்பதாகவும் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரியவோடு இருதரப்பு கலந்துரையாடல்கள் நடத்த இருப்பதாகவும் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு இது குறித்த தகவல்களை கொண்டு வந்திருக்கிறது. இதுபோல மேலும் பல்வேறு நிகழ்வுகளில் அவர் பங்கேற்க இருக்கிறார். இந்த சந்திப்பிலே தமிழ் தேசிய கட்சிகளை நாளை பிற்பகல் சந்திக்க இருக்கிறார் இந்திய உபஜனாதிபதி. அதேவேளையிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி இந்த சந்திப்பின் போது ஒரு சில முக்கியமான விடயங்களை வலியுறுத்தும் என்று இந்த பட்டியலிட்டு வெளியிட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இப்பொழுது வெளியிட்டிருக்கின்ற தகவலின் அடிப்படையில் கடல் கடந்த இந்திய குடியுரிமை என்று சொல்லக்கூடிய OCI வழங்கப்படுவது குறித்தும், கல்வி அறக்கட்டளை நோக்கங்களை விரிவுபடுத்துதல், வீடமைப்பு, பாடசாலை கல்வி புலமைப்பரிசல்கள், பல்கலைக்கழக வளாகம், சர்வதேச இந்து பாடசாலை, பயிற்சி கலாசாலைகள் ஸ்தாபிதம், இதுபோல இந்திய உதவித்தொகையை அதிகரித்தல் போன்ற விடயங்களோடு சேர்த்து இப்பொழுது டிட்வா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட மலையக பிரதேச மக்களுக்கு இன்னும் முழுமையாக வழங்கப்படாத இழப்பீட்டுத் தொகை, அவர்களுக்கு கட்டி முடித்து வழங்கப்படாத வீடுகள் குறித்தும் பிரஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. இப்போது நாங்கள் தமிழ்நாட்டின் சட்டசபை தேர்தல் குறித்த விடயங்களுக்கு செல்வோம். வருகின்ற 23ஆம் தேதி தேர்தல், 234 தொகுதிகள். இந்த தேர்தலில் இம்முறை முன்னிலை பெறப்போவது யார், யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பது என்பது குறித்து பல்வேறு குழப்பங்கள் இப்பொழுது நிலவிக் கொண்டிருந்தாலும் இதையெல்லாம் தீர்மானிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு வாக்காளர் அவர்கள் தங்களுக்கு பொருத்தமான ஒருவரை முதலமைச்சராக தெரிவு செய்ய போகிறார்கள். அதுபோல இலங்கை போல விகிதாச்சார தேர்தல் கிடையாது, அங்கே தொகுதி வாரியான தேர்தல். எனவே அந்த 234 தொகுதிகளிலும் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெறுகின்ற கட்சி தான் ஆட்சி அமைக்கும். இப்போது நான் ஆரம்பத்திலே சொன்னது போல 4 தரப்பு மோதல் இங்கே இருக்கிறது. சுயேட்சைகள் கூட சில இடங்களில் வெல்லதான். ஆனால் 4 பிரதான கட்சிகள் இல்லாவிட்டால் 4 பிரதான தரப்புகள் தான் இங்கே போட்டியிடுகின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள், இது ஒரு மிக பெரும் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற ஒரு கூட்டணி. 24 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்த ஒரு கூட்டணி. இதுபோல அதிமுக என்று சொல்லக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி அமைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டமைத்து இன்னும் பல கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து போட்டியிடுகின்ற 2வது பெரிய கூட்டணி. மறுபக்கம் நாம் தமிழர் கட்சி வழமை போல தனித்து போட்டியிடுகிறது சீமான் அவர்களது கட்சி. புதிதாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முதல் உருவாக்கப்பட்டிருந்த நடிகராக இருந்து இப்பொழுது அரசியலுக்கு வந்திருக்கின்ற விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம், அதுவும் இம்முறை தனித்து போட்டியிடுகிறது. இந்த 4 தரப்பு மோதலிலே அதிகமான மக்களது ஆதரவு யாருக்கு இருக்கும் என்ற கேள்வி ஒரு பக்கம். கருத்து கணிப்புகள் வர முதல் இது பற்றிய குழப்பங்கள் பல்வேறு பக்கம் இருந்தன. சமூக வலைத்தளங்களில் வெளியாகின்ற செய்திகள், அதுபோல தொலைக்காட்சிகள் வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக வெளியாகின்ற செய்திகள் எவ்வளவு தூரம் நம்ப முடியும் என்ற கேள்விகள் ஒரு பக்கம் எழுந்திருந்தது. இப்போது 2 முக்கியமான கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த 2 கருத்து கணிப்புகள், ஒன்று மின் நம்பரம் என்று சொல்லக்கூடிய இணைய வழியான ஒரு கருத்து கணிப்பு, அதுபோல விகடன் கருத்து கணிப்பு. இந்த விகடனின் கருத்து கணிப்பை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் அது ஓரளவு நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக அமைந்திருந்தது. 2021ஆம் ஆண்டு அவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பிலே ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வர 45% மக்கள் விரும்புகின்றார்கள் என்று குறிப்பிட்டிருந்தது. 30% எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தருவதாக சொல்லியிருந்தார்கள். இதற்கு அடுத்தபடியாக டிடிவி தினகரனும் அதுக்கு பிறகு சீமானும் 7.1% வாக்குகளை பெற்று கமலஹாசனது பெயரும் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்பொழுது கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் திமுகவோடு சங்கமமாகிவிட்டது. கடந்த காலங்களில் 8% வாக்கை பெற்றுக்கொண்ட சீமான் இம்முறை தன்னுடைய வாக்கு வீதம் அதிகரிக்கும் என்று குறிப்பிடுகிறார். இந்த சூழ்நிலையில் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்று விகடன் டிவி நடத்திய கருத்து கணிப்பிலே 44% விஜயை தெரிவு செய்திருப்பதாக இன்று அந்த கருத்து கணிப்பு வெளியிடப்படுகிறது. விகடனியா 28% ஸ்டாலினையும் 25% எடப்பாடி பழனிசாமியையும் தெரிவு செய்திருக்கின்றார்கள். 3% சீமானை தெரிவு செய்திருக்கின்றார்கள். இந்த கருத்து கணிப்பு தவிர விகடன் வெளியிட்டிருக்கின்ற மற்றொரு விரிவான விடயமாக எத்தனை ஆசனங்கள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் 234 தொகுதிகளில் 121 ஆசனங்களை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்றும், தனித்த கட்சியாக அதுக்கு 97 ஆசனங்கள் தான் கிடைக்கும். ஆனால் கூட்டணி கட்சியாக 121 என்று வரும்போது ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையை பெற்றுவிடும். அதிமுக கூட்டணி 83 ஆசனங்களை வென்றெடுக்கும். மொத்தமாக அதில் 75 அதிமுக தனியே வென்றெடுக்கும். தமிழக வெற்றி கழகத்துக்கு 5 ஆசனங்கள், இழுபறி நிலையில் 27 ஆசனங்கள். எனவே நாம் தமிழர் கட்சிக்கு ஆசனங்கள் இல்லை என்பது போல அந்த கருத்து கணிப்பு முடிவு வெளியாகி இருக்கிறது.
விகடன் குழு சார்பாக ஜூனியர் விகடனும் தனியான விரிவான கருத்து கணிப்புகளை வெளியிட்டுகிறது. இதேவேளை மின்னம்பலம் அண்மை காலமாக சூடான அரசியல் பேட்டிகள் மூலமாக பல்வேறு அரசியல் செய்திகள் மூலமாக தன்னை பிரபலப்படுத்திக் கொண்ட ஒரு இணைய அமைப்பு அவர்கள் வெளியிட்ட இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 39.94% வாக்குகளும் 34.99% மக்கள் ஆதரவு அதிமுக கூட்டணிக்கும், அதுபோல தமிழக வெற்றி கழகத்துக்கு 16.64% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 7.05% வாக்குகளும் கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறது. இது வாக்குகளின் அடிப்படையில். ஆனால் ஆசனங்களை பொறுத்தவரையில் 167 ஆசனங்கள் திமுக கூட்டணிக்கு, அதாவது 167 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 65 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு தொகுதியில் மாத்திரம் வெற்றி கிட்டும் என்றும், நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு ஆசனமும் கிடைக்காது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்தவரையில் திமுக கட்சி தனியாகவே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு 123 தொகுதிகளை வென்றெடுக்கும் என்று அது விரிவாக சொல்லியிருக்கிறது. இதுபோல அதிமுக கூட்டணி மொத்தமாக எடுத்திருக்கின்ற ஆசனங்களில் 56 தொகுதிகளை தனியே அதிமுக கட்சி மட்டுமே எடுக்கும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. நீங்கள் தமிழ்நாட்டு தேர்தல் பிரசாரங்களை பொழுது பார்ப்பவராக இருந்தால், அங்கே இடம்பெறுகின்ற விடயங்கள் குறித்து வெளிவருகின்ற செய்திகளை தொடர்ச்சியாக அவதானிப்பவராக இருந்தால் உங்கள் கருத்து இது குறித்து என்ன? இது குறித்து ஒரு விரிவான செய்தி பகிர்வு ஒன்றை, ஒரு காணொலி ஒன்றை தர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படியாக இருந்தால் நிச்சயமாக நான் அதற்கான நேரம் ஒதுக்கி அது பற்றிய சரியான தகவல்களை பெற்றுக்கொண்டு என்னுடைய பார்வையில் இது பற்றிய விவரங்களை கொண்டு வர காத்திருக்கிறேன். இந்த கருத்து கணிப்புகளில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயம், நாங்கள் எடுக்கின்ற மாதிரி அளவு, எத்தனை பேரிடமிருந்து இந்த கருத்து கணிப்பை எடுத்துக்கொள்கிறோம், இதன் அடிப்படையில் தான் அதன் அதிகமானோரிடம் எடுக்கும்போது அந்த கருத்து கணிப்பு அதிக வலி உள்ளதாக இருக்கும். எனவே NDTV செய்த நிறுவனம் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே ஒரு கருத்து கணிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் 2026 குறித்து மக்களின் கருத்துக்கள். இதனை அவர்கள் பதிவிட்ட ஒரு விடயமாக அமைந்திருந்தது. 40.1% வாக்குகளை பெற்றுக்கொண்டு 181 முதல் 189 வரை ஆசனங்களை திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பெருவாரியாக வெற்றி பெறும், மக்கள் அதன் மீது மிகப்பெரும் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருந்தது. அதிமுக கூட்டணிக்கு 38 முதல் 42 ஆசனங்கள் தான் கிடைக்கும், 29% வாக்குகளை அது பெற்றுக்கொள்ளும் என்று. அதுபோல இப்போதுதான் புதிதாக உருவாகி மக்கள் மத்தியில் வேரூன்றி வருகின்ற தமிழக வெற்றிக் கழகம் 23.9% வாக்குகளை பெற்றுக்கொண்டாலும் 8 முதல் 10 ஆசனங்களை தான் அதனால் வெல்ல முடியும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் தங்களுடைய கருத்து கணிப்பிலே. நாம் தமிழர் கட்சி 4.9% வாக்குகளை தான் பெறும், எந்த ஒரு ஆசனமும் அதுக்கு கிடைக்காது என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையிலான போட்டி தமிழகத்தில் எப்படி இருக்கிறதோ என்னவோ இலங்கையின் சமூக வலைத்தளங்களில் இன்னும் அதிகமாக எதிரொலிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். புலம்பெயர் மக்கள் மத்தியிலும் அதிகமாக பேசப்படுகின்ற 2 பேராக இந்த 2 பேர் இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே இந்த தேர்தல் குறித்து அப்படியான ஆர்வமும் அவதானமும் இருக்கின்றவர்கள் பல பேரை நான் அவதானிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். இப்போது நான் சர்வதேச செய்திகள் பக்கம் உங்களை அழைத்துச் செல்கிறேன். ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மறுபடி மூடியிருக்கிறது. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. காரணம், அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி விடுத்து வருகின்ற செய்திகள், அவரது பிடிவாதம், அதுபோல அவரது மற்றவர்களை எள்ளி நகையாடுகின்ற தன்மையாகியன ஈரானினால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக இருக்கும் என்று கருதப்பட்டிருந்தது. இப்போது ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடியிருக்கின்ற ஈரான் குறிப்பிடுகிறது, அமெரிக்கா சொல்லி வைத்தாற் போல தங்களுடைய கடல் பகுதியை முழுமையாக முற்றுகையிட்டிருக்கிறது. இதன் காரணமாக தங்களுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார இழப்புகளுக்கு யார் பதில் சொல்லப் போவது? ஏற்கனவே யுத்தத்தின் காரணமாக தாங்கள் இழந்திருக்கின்ற 270 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு பதிலில்லை. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் சில பொய்களையும் வெளியே இட்டு கட்டி வருகிறார். குறிப்பாக அணு துகள்கள் பற்றி, செறிவாக்கப்பட்ட யுரேனியத்தை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய நாள் குறிப்பிட்ட எந்த ஒரு விடயமும் தங்களால் இணங்கப்படவில்லை. தாங்கள் யாருக்கும் அவ்வாறு பணிந்து இணங்கப் போவதில்லை என்பதை ஈரான் வெளிவிவகார அமைச்சை மேற்கோள் காட்டி இன்று ஈரானின் செய்தி சேவை செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. IRIB வெளியிட்டுள்ள செய்திகளில் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அராச்சியை மேற்கோள் காட்டி அவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டது முழுமையான பொய் என்று சொல்லி அது குறிப்பிட்டிருக்கிறது. இது குறித்து ஈரானின் வெளிவிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளரான பகாய், ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அமெரிக்காவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் சங்கேதமாக வெளியிட்ட தன்னுடைய ட்ரூத் சோஷியல் அறிவிப்பு முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றிக் கொண்ட ஒரு செயற்பாடு. அத்தகைய ஒரு இணக்கப்பாடு எப்போதும் தங்களால் சொல்லப்பட்டிருக்கவில்லை என்று அவர் மிக தெளிவாக மறுக்கிறார். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எந்த சூழ்நிலையிலும் வேறு நாடுகளுக்கு மாற்றப்படாது, வேறு நாடுகளுக்கு கையளிக்கப்படாது. ஈரானின் மண் எவ்வாறு புனிதமானதாக தாங்கள் கருதி இருக்கிறோமோ அதுபோல ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இது ஈரானின் அறிவியல் கண்டுபிடிப்பு. அது ஆக்கப்பூர்வமான விடயமாகத்தான் பயன்படுத்தப்படுவது ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, தங்களது உச்சத் தலைவரினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது அதை தாங்கள் இடமாற்றுவதற்கு யோசித்ததில்லை, அதை பற்றி பேசியதே இல்லை என்ற விடயத்தை இப்போது கொண்டு வந்திருக்கிறார் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர். எனவே இது டொனால்ட் ட்ரம்புக்கு மிக பெரும் அடியாக இப்போது அமைந்திருக்கிறது.
இது மட்டுமல்லாமல் இப்போது இந்த மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறது நீண்ட காலத்துக்கான அமைதி. இதைத்தான் ஈரானும் வலியுறுத்தி வந்திருக்கிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பின் இந்த கடல் முற்றுகையை பொறுத்தவரையில் ஈரானினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக அமைந்திருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், இந்த கடல் முற்றுகையானது, அதாவது தங்களுடைய கடல் பகுதிக்கு வருகின்ற கப்பல்களை அமெரிக்கா முற்றுகையிட்டிருப்பதானது மிக பெரும் பாதிப்பை தங்களுக்கு தரக்கூடிய ஒரு விடயம். எனவே அதிலிருந்து அமெரிக்கா விலகிக் கொள்ளும் வரை தாங்கள் மீண்டும் ஒரு தடவை ஹோர்முஸ் நீரிணையை மூடுகிறோம் என்பதுதான் இப்போது ஈரான் அளித்திருக்கின்ற மிக முக்கியமான செய்தி. இது மட்டுமல்லாமல் அந்த பகுதியாக வருகின்ற கப்பல்கள் தாக்கப்படும், தங்களது அனுமதி இல்லாமல் பிரவேசிக்கின்ற கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் அறிவித்திருந்தது. இன்று ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முதல் வெளியான ஒரு செய்தி ஒன்று, அந்த பகுதியில் நுழைந்த கப்பல்கள் 2 தாக்கப்பட்டதாக செய்திகளை வெளியிட்டிருந்தன. இது ஈரானினால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது குறித்து செய்திகள் வெளியாகவில்லை. ஆனால் சர்வதேச செய்தி நிறுவனமான அசோசியேட்டட் பிரஸ் வெளியிட்ட ஒரு செய்தி, இன்று பிற்பகல் வேளையில் அந்த பகுதியில் நுழைந்த, குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் நுழைந்த 2 கப்பல்கள் ஈரானின் புரட்சிகர காவல் படையினால் தாக்கப்பட்டன. இதன் சேத விவரங்கள் குறித்து இங்கே தெரிவிக்கப்படவில்லை. அதை நோக்கி துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டது என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். எனவே இந்த உலகமே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் வாரம் இஸ்லாமாபாத்தில் இடம்பெற போகிறது. அங்கே உலகத் தலைவர்கள் பல பேரும் குவிக்கப் போகின்றார்கள், அதுபோல ஊடகவியலாளர்கள் நிறைந்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் கருதி இருந்த இந்த வேளையில் இப்பொழுது ஈரான் அத்தனையிலும் மண்ணை வாரி போட்டுக்கிறது என்று நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். இது உண்மையில் ஈரானின் தவறு என்று நாங்கள் சொல்ல முடியாது. காரணம், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மை காலமாக சொல்லி வருகின்ற விடயங்கள் ஒன்று உண்மைக்கு மாறானவையாக இருக்கின்றன, இல்லாவிட்டால் தான் எதிர்பார்ப்பதை மற்ற நாடுகள் செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்து சொல்வது போல இருப்பதாக சொல்லி வந்தேன். இன்று ட்ருத் சோஷியலில் பெரிய அளவில் இது பற்றிய பதிவு எதுவும் இல்லாமல் நேற்றைய நாளில் அடுக்கடுக்காக டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டு வந்த விடயங்கள் எல்லாம் ஈரான் இல்லை என்று சொல்லி மறுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த யுரேனிய செறிவாக்கல் பற்றிய விடயம். இரண்டாவது, ஹோர்முஸ் நீரிணையானது முற்றுமுழுதாக திறந்து விடப்படுகிறது, அது இனி எப்போதும் மூடப்படாது, அதை அரசியல் ஆயுதமாக ஈரான் இனிமேலும் பயன்படுத்தாது என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது ஈரான் சொல்கிறது, தாங்கள் அப்படியான எந்த ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகின்ற விடயத்தை தாங்கள் எப்போதுமே நிபந்தனையாக தாங்கள் இணக்கப்பாடாக கொண்டு வந்ததில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறது. இன்று இதன் அடிப்படையில் இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற கப்பல்களுக்கு நேற்றைய நாளில் ஒரு சில முக்கியமான நிபந்தனைகளை விதித்திருந்ததை பற்றி சொல்லியிருந்தேன். இன்று அப்படியான கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு எச்சரிக்கையாக நடத்தப்பட்டிருப்பதாக இப்போது உறுதியான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்காவின் அளவுக்கு அதிகமான நிபந்தனைகள் தான் இந்த பேச்சுவார்த்தை இழுபறிக்கான முக்கியமான காரணம் என்பதும் இப்பொழுது டெஹ்ரான் தரப்பில் சொல்லப்படுகின்ற விடயம். குறிப்பாக ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிட்டிருக்கிறது. அதுபோல பேச்சுவார்த்தைகளில் வாஷிங்டன் அமெரிக்க தரப்பு அளவுக்கு அதிகமான நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. இதன் காரணமாக ஈரான் இந்த நிமிடம் வரை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான தன்னுடைய இணக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இப்பொழுது ஈரான் தான் எதிர்பார்த்திருக்கின்ற விடயங்களை அமெரிக்காவுக்கு அறிய தந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்கா ஒருதலைபட்சமான நிபந்தனைகளை விதித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் இப்போது இந்த ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு குறித்து ஈரான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு போர் முழுமையாக நீடித்து அதன் மூலமாக அமைதி கிட்டப்படும் வரை தாங்கள் இந்த ஹோர்முஸ் நீரிணையை விடுவிக்கப் போவதில்லை. ஹோர்முஸ் நீரிணையின் மீதான தங்களுடைய கடுமையான கட்டுப்பாடும் கண்காணிப்பும் தொடரும். இதை IRGC வலியுறுத்தி இருக்கும் என்று சொல்லி குறிப்பிட்டு இப்பொழுது ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றம் வலியுறுத்தியதாக தஸ்னீம் என்ற ஈரானிய செய்தி ஸ்தாபனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. நேற்று இந்த ஹோர்முஸ் நீரிணையை விடுவிப்பது தொடர்பாக ஈரான் அறிவித்த ஒரு விடயத்தையும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அவர்கள் சொல்லியிருந்தார்கள், டொனால்ட் ட்ரம்ப் வாக்குறுதி அளித்ததைப் போல இஸ்ரேல் லெபனான் மீதான 10 நாள் போர் நிறுத்தத்தை முழுமைப்படுத்தினால் தாங்கள் அந்த 10 நாட்களுக்கு ஹோர்முஸ் நீரிணையை தாங்கள் திறந்து வைத்திருப்போம் என்று. ஆனால் அமெரிக்காவின் நிபந்தனையற்ற இப்போது முழுமையாக அமெரிக்கா ஆக்கிரமித்து வைத்திருக்கின்ற இந்த கடல் முற்றுகையானது நிச்சயம் ஈரானை சூடாக்கி இருக்கிறது, கோபப்படுத்தி இருக்கிறது என்பது மிக தெளிவாக ஒன்று. இப்போது இன்றைய நாளில் நடத்தப்பட்ட அந்த கப்பல் மீதான தாக்குதல் குறித்த முழுமையான விவரம் வெளியாகி இருக்கிறது. ஈரான் மற்றும் ஒமானுக்கு இடையிலான கடற்பரப்பில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய 2 துப்பாக்கி படகுகளால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஒமானை சேர்ந்த ஒரு எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு என்று சொல்லி இப்போது இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. எந்த ஒரு தகவலும் இல்லாமல் 2 IRGC துப்பாக்கி படகுகள் தங்களது கப்பலை நெருங்கியதாகவும் பின்னர் அவை எண்ணெய் கப்பல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இப்போது கப்பலின் தலைவர் அறிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒமானுக்கு வடகிழக்கே 20 கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இப்போது இது குறித்த விசாரணைகளும் முழுமையான விடயங்களும் வெளிப்படுத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இதுவரை ஈரானிய கடற்பரப்பை நெருங்கியிருந்த ஹோர்முஸ் நீரிணையை நெருங்கியிருந்த 2 இந்திய கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டது பற்றிய ஒரு செய்தி ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையில் இந்திய கொடியேந்திய 2 கப்பல்கள், ஒன்று சூப்பர் டேங்கர் கப்பல் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் ஏற்றக்கூடிய கப்பல், அதுபோல மற்றதும் வணிக கப்பல். இந்த கப்பல்கள் மீது ஈரானிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இப்போது சொல்லப்படுகின்ற வேளையில் டெல்லியில் உள்ள ஈரானிய தூதுவரை அழைத்து இப்பொழுது இந்திய வெளியுறவு செயலாளர் இது குறித்து தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
இந்திய கொடி ஏந்திய இந்த கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டது பற்றிய செய்தி சர்வதேச ஊடகங்களில் உறுதிப்படுத்தப்பட்டு வெளியாகி இருந்தன. ஆனால் துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டது பற்றிய எந்த ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கவில்லை. எனவே இப்போது ஈரானிய கடற்பரப்பிலே ஹோமுஸ் நீரிணை வழியாக நுழைகின்ற கப்பல் தங்களது அனுமதி இல்லாமல் நுழைந்தால் எந்த கப்பலாக இருந்தாலும் தாக்கப்படும் என்று நேற்று ஈரான் அறிவித்திருந்த விடயம் இப்போது நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இத்தனைக்கும் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் 10க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களும் 10,000 கடற்படையினரும் அந்த கடல் எல்லையை காவல் காத்திருப்பதாகவும் ஈரானின் கடற்பரப்புக்குள் நுழைகின்ற எந்த ஒரு கப்பலையும் தாங்கள் திருப்பி அனுப்ப போவதாக இதுவரை 23 கப்பல்களை திருப்பி அனுப்பியதாக செய்திகள் வெளியாக இருந்தது கவனிக்கக்கூடிய ஒன்று. எனவே இந்த இழுபறி இப்போது தொடரப்போகிறது. அமெரிக்கா தன்னுடைய கடல் முற்றுகையை நிறுத்தும் வரை இல்லாவிட்டால் அதிலிருந்து வெளியேறும் வரை ஈரான் ஹோமுஸ் நீரிணையை திறக்கப் போவதில்லை. இதன் காரணமாக பேச்சுவார்த்தை இடுபறியும் இடம்பெறப் போகிறது. நேற்று சரையல் என குறைந்த இந்த எண்ணெய் விலைகள் இன்று மீண்டும் அதிகரிக்கலாம். இதுவரை ஈரானின் இந்த கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் அவ்வளவு தேசப்பட்ட விடயமாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒன்று. இது போர் நிறுத்த மீறலாக எதிர்பார்க்க முடியாத ஒன்று. காரணம் அமெரிக்காவும் போர் நிறுத்த மீறலாக நடந்திருக்கின்ற இந்த கடல் முற்றுகையை தான் செய்து வருகிறது. எனவே தொடர்ந்து வரும் மணித்தியாலங்கள் மிக முக்கியமான மணித்தியாலங்களாக ஒரு விதமான பதற்றத்தை கொண்டு வரக்கூடிய மணித்தியாலங்களாக இருக்கும். உலக நாடுகளுக்கு மீண்டும் அமைதியின்மை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய செய்திகளை அவதானித்திருப்போம். புதிய செய்திகள் வரும்போது உங்களுக்கான விசேட செய்தி தொகுப்பாக அதை கொண்டு வர காத்திருக்கிறேன். இந்த நிலைமை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்போது ஏற்பட்டுகின்ற இந்த இழுபறி நிலை யாருனால் ஏற்பட்டது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதற்கு என்ன நடவடிக்கையை சர்வதேச நாடுகள் மேற்கொள்ளலாம் என்று உங்களது பொதுப்படையான அபிப்பிராயத்தை நீங்கள் கருத்துக்களாக குறிப்பிடலாம். மீண்டும் சந்திப்போம்.